பரமகானானை நோக்கி பயணிக்க விடாமல் சாத்தான் நமக்கு எதிராக தடைகளை நிறுத்தும் போது அவைகளை முறியடிக்க தேவன் பலமுடனும் கூர்மையுடனும் வளர செய்யும் முதலாவது பல் விசுவாசம். இரண்டாவது பல் துதி. விசுவாசம் அலைகளை பெயர்க்கும், துதி தடை சுவர்களை தகர்க்கும். எப்போது துதிக்க வேண்டும்? இஸ்ரவேலின் கானான் பயணத்திற்கு தடையாக எரிகோ கோட்டை நின்றபோது யோசுவா ஜனங்களை ஆர்ப்பரித்து துதிக்க செய்து தரைமட்டமாக்கினான். நாமும் பரலோக பயணத்தை தடை செய்யும் சுவர்களை தரைமட்டமாக்க துதிக்க வேண்டும். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்திற்கு எதிராக அணிவகுத்து நின்ற 3 நாட்டு படைகளை முறியடிக்க அவன் துதிக்கும் பாடகர்களை படைக்கு முன் வரிசையில் அணிவகுத்து நிறுத்தினான். எதிரிகள் அவர்களுக்குள் சண்டையிட்டு முறிந்தோடினார்கள். இதுபோல சாத்தான் நம்மை சுற்றி இருக்கும் நபர்களை நமக்கு எதிராக நிறுத்தும் போது விசுவாசத்துடன் தரித்து நின்று துதித்தால் மட்டும் போதும், அவர்கள் முறிந்தோடுவார்கள். கிதியோன் மீதியானியரை முறியடிக்க பட்டயத்தை பயன்படுத்தவில்லை. எக்காலம் ஊதி பானையை உடைத்து கர்த்தருடைய பட்டயத்தை கிதியோனின் பட்டயமாக்கி ஆர்ப்பரித்த போது எதிரிகள் முறியடிக்கப்பட்டார்கள். மீதியானியரை போலவே நம்மை சுற்றி உள்ளவர்கள் நம் உழைப்பை சுருண்டும் போது துதித்து மேற்கொள்வோம். சில சமயங்களில் ஜெபிக்க முடியாமல், செயல்பட முடியாமல் சாத்தானின் கட்டுகள் நம் வாழ்க்கையில் வரும்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் துதித்து மேற்கொண்டது போல நாமும் துதித்து மேற்கொள்ள வேண்டும். அப்போது நம் கட்டுகளும் அவிழும், அடைக்கப்பட்ட கதவுகள் நமக்கு முன்பாக திறக்கும். நெருக்கத்தின் நடுவிலும் பாடுகள் நடுவிலும் தாவீதை போல துதிப்போம், ஆறுதலை பெற்றுக் கொள்வோம். தனிமையின் பாதையில் பத்மு தீவில் துதித்து கொண்டிருந்த யோவானை போல துதிப்போம், இயேசுவை சந்திப்போம். நம்பிக்கை இழந்த நிலையில் எம்மாவூருக்கு பயணித்த சீஷர்களைப் போல நமக்கு நன்மைகள் செய்த இயேசுவை பற்றியே பேசுவோம். அப்போது அவர் நம் கூட பிரயாணிப்பார். தேவ பிரசன்னம் எப்போதும் நம்முடனே இருக்க எப்போதும் துதித்து கொண்டிருப்போம். பரலோக ராஜாவிற்கு நம் இருதயத்தில் சிங்காசனம் அமைக்க எப்போதும் துதித்து கொண்டிருப்போம். அவருக்கு முன் நம் ஸ்தோத்திரங்கள் சுகந்த வாசனையான பலியாக எழும்ப எப்போதும் துதித்து கொண்டிருப்போம். சரி, எப்படி துதிக்க வேண்டும்? தேவன் செய்த நன்மைகளை நினைத்து துதிக்க வேண்டும். நன்றி அறிதலோடு துதிக்க வேண்டும். அவருடைய மகத்துவங்களை பாடி துதிக்க வேண்டும். அவருடைய மேன்மையான நாமங்களை உச்சரித்து துதிக்க வேண்டும். உதட்டில் இருந்தல்ல, இருதயத்தில் இருந்து அவரை துதிக்க வேண்டும். எதிரி முறிந்தோடும் வரை துதிக்க வேண்டும். எதிரி மௌனமாகும் வரை துதிக்க வேண்டும். சுரமண்டலத்தோடும் ஓசை உள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பயம் வரும்போதும், கட்டுகள் வரும்போதும், தடை சுவர்கள் எழும்பும் போதும், வாசல்கள் அடைக்கப்படும் போதும், இருள் சூழ்ந்து கொள்ளும் போதும், சத்ரு நமக்கு எதிராக யுத்தம் செய்யும் போதும், தனிமையின் பாதையில் நடக்கும் போதும், நெருக்கத்தின் நடுவிலும் பாடுகள் மத்தியிலும் நம்பிக்கை இழந்த நேரத்திலும் துதித்து ஜெயத்தை பெறுவோம். ஆமேன்.